ரெடி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. இன்னைக்கு எந்த வீடியோவோட ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மம்முக்கா நடிப்பில் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகக்கூடிய பசூகா அப்படின்ற இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் தான் வந்திருக்கு. அந்த ட்ரைலர் தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். இந்த ட்ரைலர் எப்போ வந்துச்சு? 2 hours இல்லை 1 hour தான் ஆச்சு. ஓகே. அண்ட் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, கௌதம் வாசுதேவ் மேனன் சார் நடிக்கிறாரு, நம்ம ஜிவிஎம். ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை தீனோ டெனிஸ். அதுக்கப்புறம் டிஓபி நிமிஷ் ரவி. எடிட்டர் வந்து பிரவீன் பிரபாகர். அதுக்கப்புறம் நீஷப் யூசப். இவர் வந்து இதானே, அது பேர் என்ன, ஆலப்புழா ஜிம்கானா அந்த படத்தோட எடிட்டர். எஸ். மியூசிக் அண்ட் ஒரிஜினல் ஸ்கோர் வந்து சயீத் அப்பாஸ். ஓகே, சயீத் அப்பாஸ். ஓகே, பார்க்கலாம். மம்மூட்டி சார், ஸோ அதுவே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். பார்க்கலாம். 2 minutes 32 seconds இருக்கு. 3, 2, 1 go. யூஸ் அப்போ. ஓகே, யாரும் இல்லைண்ணா. டேய் பாடு, நீ கதவை தோற. எப்படி வந்தேன்னு சொல்றேன். பெஞ்சமின் ஜோஷுவா. பெஞ்சமின் கொச்சின் சிட்டி. ஓகே, வேற லெவல் ரோல் மனுஷனுக்கு. And they all were well trained. Okay. Oh, nice. Some edit. Fine edit. Mr. Nobody. Okay. But definitely somebody. Classy. മമ്മൂട്ടി സർ ഒരു ലെവൽ മാത്രാരിയ. പ്രശ്നക്കാരനാണോ എന്ന് ചോദിച്ചാ I don't think so. Sag. Because that's too simple a word to describe him. Mega star Mammootty. Yes. ഇതൊരു കളിയാണ്. Music. Tan 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 tan. നന്മയും തിന്മയും തമ്മിലുള്ള ഈ കളിയുടെ അവസാനം മോക്ഷമാണ്. ഗെയിം പ്ലാൻ. മോക്ഷത്തിലേക്ക് നിങ്ങളെ നയിക്കാൻ കർമ്മത്തിന്റെ പടവുകൾ ഉണ്ടാവും. ഓക്കെ. ഒപ്പം കാമത്തിന്റെ സീൽകാരം മുഴക്കുന്ന ക്ഷുദ്രശക്തികൾ നിങ്ങളെ സമ കട്ട്സ് പാ. ഈ കുരയ്ക്കുന്ന പട്ടികളൊന്നും കടിക്കാറില്ല ബ്രോ. കുരയ്ക്കുന്ന പട്ടിയെ പോയി ഒന്ന് ഞോണ്ടി നോക്കും. യെസ്. പൊക്കിണി ചുറ്റും സർക്കിൾ ഇട്ട് സമ. ഓ യെസ്. மனுஷன் செம்ம வேற லெவல் ஸ்வாகா இருக்கார். ஸ்டைல், மியூசிக் சூப்பர். செம்ம மியூசிக். இது அந்த ஃபர்ஸ்ட் லுக்ல காமிச்சது பசூகா. டீனோ டெனிஸ் கேம். നിന്റെ ആ ഡെയർ ഡെവിൾ ആന്റഗണിസ്റ്റ് ഇല്ലേ, അവനെ നമ്മൾ പൊക്കും. ഓക്കെ. ஏப்ரல் 10th. இந்த வருஷம் இவருக்கு 3 ரிலீஸா அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே, ஏப்ரல் 10th. இது வந்து ஒரு நீட் கட் ட்ரைலர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது வந்து பெரிய கிராண்டாக நாங்கள் பண்ணுறோம், கிராண்டாக ஒரு கமர்ஷியல் ட்ரைலர் இறக்குறோம் அப்படின்னு இறக்கல. நீட் ட்ரைலர், ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேமுக்கான ஒரு நீட் ட்ரைலராக இறக்கியிருக்காங்க. அண்ட் ஜிவிஎம் சார் வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுது. இப்போ வர மேக்ஸிமம் படங்களில் வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. அவரும் பாவம் கடன் வாங்கி வச்சுருந்தாரு, அதுக்காக நடிக்க ஆரம்பித்தார். ஆனால் இப்போது ரொம்பவே நல்லா நடிச்சிட்டு இருக்காரு. அது ஒரு படத்துலையுமே வந்து வேரியேஷன் சொல்ல மாட்டேன், வேரியேஷன் கிடையாது, எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி தான் நடிக்கிறாங்க. ஆனால் அதில் அவங்க யூஸ் பண்ணுற டைலாகு, அது அவங்கள யூஸ் பண்ணுற அந்த மேனரிசம், ஒரு குட்டி சின்ன சேஞ்சஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தோணுது. அண்ட் இந்த படத்துலையும் கிட்டத்தட்ட அந்த ஒரு மேனரிசம், அந்த ஜிவிஎம் நம்ம எந்த படத்தில் பார்த்தோம், கண்ணும் கொள்ளையடித்தால போலீஸாக ஒரு மிடுக்கான மிடுக்கான தோட்டம் கிடையாது, மிடுக்கான தோற்றத்தில் வருவார்ல. ஸோ அந்த ஒரு கெட்டப் இதில் இருந்ததை பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்குது. வேற இதுதான் மியூசிக், ரொம்ப சூப்பர் மியூசிக்காக இருந்துச்சு. எனக்கு அந்த பேக்ரவுண்டில் வந்து எனக்கு அந்த டட்டன் அந்த ஒரு ஜோன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அது போக ஃபைன் எடிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஜாலியா ஜிம்கானா படத்துக்கு எடிட் பண்ண அந்த எடிட்டர் தான் இதுக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜாலியா ஜிம்கானா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே எடிட்டிங் பேட்டர்ன் கிடையாது, எடிட்டர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது.
விஷுவல்ஸாக செம்ம ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா ட்ரைலர் இப்போ வருது, அடுத்து ஒரு சின்னதாக இங்கே சவுத்தில் மட்டுமாச்சும் கூட ஒரு ப்ரொமோஷன் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பிகாஸ் மம்முட்டி சார் படம் எல்லா இடத்துலையும் இப்போ வந்து அதிகமாக பேசப்படுது. அவரோட ஆக்டிங்காகவும் சரி, அவரோட கண்டென்ட் அவர் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அது அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பண்ணுறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் வைடாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது மட்டும்தான் சஜஷன், மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக கிடையாது. இந்த ட்ரைலர் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த ட்ரைலர் பிடிச்சிருந்தா பிடிக்கலையா அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.